என்னடா முன்னாடி சர்டிஃபிகேட்டை போடுறேன்னு பார்க்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ராவேஷ். ஸோ இன்றைக்கி இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து விஜய் சித்து விலாக்ஸ். ஸோ விஜய் சித்து எல்லாருக்குமே தெரியும், டோட்டல் தமிழ்நாடு என்ன மோரோவர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஜய் சித்து அவன் வந்து அடுத்த படம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போய் அடுத்த படம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு வீடியோ நம்ம ஒரு செகண்ட் 2 செகண்ட் வீடியோ பார்த்தா 4 நிமிஷத்துக்கு வீடியோ வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஜய் சித்து விஜய் சித்துவோட கனவை பார்த்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் ஒரு டைரக்ஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி விஜய் சித்து ஒரு டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அது நின்றுச்சு இடையில. ஸோ அதுக்கப்புறம் இடையில டிராகன் படத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் படத்தில் வந்து ரொம்ப இது பண்ணி அதே மாதிரி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலவன்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த வேலவன்ஸுங்கிறவர் வந்து நெய்மா டைரக்டருக்கு வந்து இவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா டாட் ஸ்டைன் கோமாளி படத்துக்கும் ஃபஸ்ட்டு பிரதீப்க்கும் இவர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசிங் எல்லாம் கொடுத்தாப்புல. ஸோ விஜய் சித்துக்கும் இப்போ இவங்க தான் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல. ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பயப்படுறியோ? நீ என்ன கதை யோசிச்சு வச்சிருக்கியோ பயப்படாம தைரியமா சொல்லுப்பா. அப்படி நடுவுல திணறன்னு வச்சுக்க, என்கிட்ட நிறைய கதை சொல்லுவீல, அதுல ஒண்ணு அடிச்சு விடு. பவுண்டர் ஸ்கிரிப்ட் வச்சிருக்க, வீடியோ வச்சிருக்க. சார் நீங்க வரலாம். உண்மையிலே வீடியோ படம் கான்செப்ட் மாதிரி இருக்குங்க. நான் சொல்றேன்ப்பா 250 சார். 250 படம் எடுக்க தானே வந்திருக்கோம், எதுக்கு 10வது மார்க்லாம் கேட்கறாரு? ஏதோ ஒன்று கேட்கறாரு. ப்ளஸ் 2ல 750 சார். என்ன டிபார்ட்மெண்ட் சார்? நீங்க மார்க் கம்மியா இருக்கன்னு கவலைப்படாதீங்க சார். என் பையன் படம் சூப்பரா இருப்பான், ஒரே ஒரு சான்ஸ் மாத்திரம் கொடுங்க சார். உட்காரப்பா. படத்துக்கு சான்ஸ் படமா? ஆமா சார். சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். இருப்பா. ஏண்டா காலேஜ் அட்மிஷனுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க, யாராவது சினிமா சான்ஸ் கேட்கறதுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்களா? இல்ல சார், நான் தனியா காலேஜ் போனதை விட நானும் எங்க அப்பாவும் தான் நிறைய காலேஜ் போயிருக்கோம், அதான் சார். ஓ, கதை நல்லா இருக்குமா? ஓபன் பண்ணா போ சைன் பண்ணிடுறாங்க. ஏரியா கவுன்சிலர் ஃப்ரெண்ட் தான், பேசுறீங்களா? போப்பா. இல்ல சார், உன் பேரை சொன்னோட சலாம் போட்டாங்க சார். சாரி சார், இந்த ஏரியா கவுன்சிலரே பெரிய ஆள் நினைச்சுங்க சார். எங்க அப்பா, நீங்க இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். பிரைவேட் நம்பர். ஹலோ, யாரு? சிட்டு, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன்ப்பா. உன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சார். விடிவி கணேஷ் சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார். என்ன சார், போன்ல உங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. கட்டக்குரல்ல என்ன அழகா பேசுறீங்க சார். நீங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸின்னு சொல்றா. ஏய், யாரடா பேசிட்டு இருக்க? குடு. யாரு? நான் வேல்ஸ்ல இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன் சார். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன் சார். என் அக்கா பையன் 12th கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்தான் சார். அவனுக்கு உங்க காலேஜ்ல மெடிக்கல் சீட்டோ இல்ல டென்டிஸ்ட் சீட்டோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம வேணா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் சார். இதெல்லாம் போன்ல நீதி பேசிட்டு இருக்க. ஏய் குடு. ஏய் குறா, காலேஜ்ல இருந்து. ஹலோ, யாரு? ஹலோ, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து சான்சலர் ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன். யாரா இருந்தாலும் காலேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் வர முடியாது. காலேஜ் ஆல்ரெடி எங்களுக்கு இந்த மாசத்துக்கு டேட்டே இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஈவெண்ட்டை வேணா ஒரு 2 மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க. அதுவும் பேமெண்ட் கரெக்டா வந்தா வரலாம். யாரா இவங்க? லூசு பசங்களா இருக்காங்க. ஓகேவா? ஏன் பக்கத்தினே இருக்கிறீங்க? குடு, போன குடு. ஹலோ, யாரு? உங்களை வச்சு படம் பண்ணலான்னு பார்த்தேன். இனிமேல் உங்களுக்கு போன் கூட பண்ண மாட்டேன்டா. வேடா போன். ஹலோ 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 ஹலோ. யாரா? யாரா? ஐஸ்வரி கணேஷா? ஐஸ்வரி சார்,
First time பண்றது படம். சார் அதுக்காக என் சான்ஸ்ல கை வச்சிடாதீங்க சார். வெல்கம் டு விஜய் சித்து vlogs. vlogs இல்ல படம். செம்ம. சரி guys. அதான் சூப்பர்ப்பா. ஆனா டைட்டில் உங்க ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கணும். பயங்கரம் உண்மையிலே வேற லெவலுங்க. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு டைரக்டிங் பண்ணி தான் நான் ஆகணும் அப்படிங்கிற கஷ்டப்படணும். உண்மையிலே சித்து உண்மையிலே வேற ஒரு ஹேண்ட்ஸ் அப் தான் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்டிங் ஜூன் தான் போட்டுருக்காங்க. உண்மையிலே வேற இதில் ஹைலைட் என்னென்னா இந்த படம் டைட்டில் ரிலீஸ் பண்ணது யாருன்னா தனுஷ். ஸோ எல்லாருக்கும் தெரியும் தனுஷ் தான் இந்த படத்தோட டைட்டில் எல்லாமே வந்து கடைசியில் அவங்க வந்து இது பண்ணி ரிலீஸ் பண்ணது தனுஷ் தான். ஸோ அவங்களோட இதில் இருந்து வந்து தான் இது ரிலீஸ் ஆனது. ஸோ விஜய் சித்துக்கு ஆல் த பெஸ்ட். உங்களோட படம் கண்டிப்பாக வரணும். எங்களோட எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ஸோ ஓகே கைஸ், அடுத்த இது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.